அன்பான தமிழ் உள்ளவங்களை உங்களை டிவைன் லைட்டர் எஸ்ஆர்ஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது February மந்தோட ஓவர்வியூ. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஆல்ரெடி 1 வீக் போயிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து 4 வீக்ஸ் தான் பண்ண போகிறேன். இட்ஸ் அ நியூ வீடியோ, நியூ அட்டெம்ப்ட். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் வீக்கோட எனர்ஜி வந்து மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அந்த பைல் பண்ணிக்கோங்க. நான் 3 பைல்ஸ் பண்ண போகிறேன் வித் ஜோடியாக் சைன்ஸ், அதாவது உங்கள் ராசியை வச்சு பண்ண போகிறேன். ஒரு பைலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ராசி இருக்கும். ஒரு 4 ராசி வரும் ஒரு பைலுக்கு. ஸோ அதனால் நான் 3 பைல் பண்ணுறேன். 12 ராசி இருக்கனால உங்கள் ராசி இப்படி 3, அதாவது 2 ராசி வச்சு இது பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ராசி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற தமிழ் இது வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போது பைல் 1, பைல் 2, பைல் 3க்கான கார்டு எடுக்க போகிறேன். ப்ளீஸ் பிரிஸ் கார்டு ஃபார் பைல் 1, பைல் 2 and 3. ப்ளீஸ் பிரிஸ். பைல் 1 ஹர்மிட், தவத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த எனர்ஜி மேட்ச் ஆச்சுனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன. பைல் 2க்கான கார்டு ஸ்பிரிட்ஸ். ஓ மை காட், பைல் 2 யூ ஆர் ஃபேஸிங் எ டெவில். பைல் 3 ஸ்பிரிட்ஸ் டெத். நான் இந்த ஸ்ட்ரென்த் கார்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா பைல் 3க்கு எடுக்கும்போது 2 கார்டும் வந்தது. ஸோ ஐம் கோன் டு கீப் தீஸ் 2 கார்ட்ஸ். ஏன்னா நான் எதையும் ஜட்ஜ் பண்ண விரும்பல. பாட்டம் டெக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரன்ஸ், பேஷன்ஸ். என்ன இங்கே ஓவரால் எனர்ஜி இந்த மந்த்து, அதாவது 3 பைலுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்துலேருந்து விலகி போயிட்டுருக்கீங்க. அந்த விஷயம் என்ன விலகி போயிட்டுருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் பேய் டெவில் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அசுர குணம், மனுஷ குணம் இல்லாத ஒரு அரக்கி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு எனர்ஜி. இது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். நீங்கள் பெண்ணோட ஃபோட்டோ இருக்கனால நான் பெண்ணுன்னே சொல்கிறேன். இந்த பெண் பேய்கிட்டேருந்து நீங்கள் விலகி போயிட்டுருக்கீங்க, ஒரு அமைதியை தேடி போயிட்டுருக்கீங்க. அந்த பெண் பேயோட ஆட்டம் முடிய போது உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் தைரியம், இன்னும் கொஞ்சம் கடமை செய்கிற உணர்வு. அதாவது நீங்கள் வந்து எப்பயுமே நெறி தவறக்கூடாது. நெறி பிறழா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் நிறையா இருக்குது. அதாவது எந்த சரியோ, அர்ஜுனன் வந்து எப்படி தடுமாறினாலும் அவரோட வேலையை, அந்த போர் புரிகிற வேலையை கரெக்டாக செஞ்சிடறோம். அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தேவை கொஞ்சம் அறிவு. யானைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி, அது எதையுமே மறக்காது. பழசில் எவ்வளோ வருஷம் முன்னாடி நடந்திருந்தாலும் அது கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கோம். அதே சமயம் கெட்டவங்க ஏதாவது அதை ஒரு சின்ன துன்புறுத்தி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் அது மறக்கவே மறக்காது, எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் நீங்கள் வச்சுக்கணும். இந்த பேய் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் நினச்சி பார்க்கணும். பழசுலேருந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில மேபி உங்களுக்கு விட கிடைக்கலாம். அடுத்தது உங்களுக்கு தேவை இப்போ பொறுமை. இந்த பொறுமையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க, இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்துலேயும் சரி, இல்லை காதல் வாழ்க்கையிலும் சரி, விட்டு கொடுத்து போகிற அந்த மனநிலைமை வேணும். ஏன் அப்படின்னா இந்த பேயாட்டம் ஆடிட்டுருக்கு. ஸோ இப்போது உங்களுக்கு தேவை ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகிற அந்த மனநிலை. நீங்கள் 2 பேர் சண்டை போட்டிங்கன்னா அதான் ஊர் 2 பேட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கூத்தாடி பேய் தான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கூத்தாடி பேய் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே சிந்து பாட ட்ரை பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் லவ்வில் இருந்தீங்க அப்படின்னா இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது கல்யாண வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே இல்லை காதலருக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியில் நீங்கள் காட்டிக்க வேண்டாம். அப்படியே காட்டினாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா இந்த பேயோட ஆட்டம் முடிய போகுது. நான் இப்போ வந்து 3 பைலுக்கான ஜோடியாக் சைன்ஸ் எடுக்கிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். சாஜிட்டேரியஸ், இது தனுசு. நான் எல்லாம் ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறதில்ல. நான் ஷஃபிள் பண்ணுறது எனர்ஜிக்காக தான். நான் இனிமேல் அப்படியே டக்குன்னு எடுத்துருவேன். ஃபஸ்ட் பைல் பார்த்திங்க அப்படின்னா தனுசு, துலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம். இது பார்த்திங்கன்னா ரிஷபம், டாரஸ், மேஷம், அப்புறம் பார்த்திங்கன்னா லியோ. ஆடும் சிங்கமும் ஒன்றா வருது. என்ன பொருத்தம் பாருங்கள், இங்கே பேயோட இதுக்கு ஆடும் சிங்கமும் ஒன்றா வருது. ஸோ நீங்கள் ஆடாக இருக்க போகிறீங்களா சிங்கமாக இருக்க போகிறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க. 2க்குமே கொம்பு இருக்குது. அதாவது இந்த மாடுக்கும் கொம்பு இருக்குது, ஆடுக்கும் கொம்பு இருக்குது. சிங்கம்னா பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான். ஆடு பார்த்திங்கன்னா பார்க்க தான் சாஃப்டாக. நான் சண்டைக்கு வந்துச்சுன்னா ஆடு சண்டை போடுற மாதிரி யாரும் போட முடியாது. ஸோ உங்களை கடவுள் அப்படி தான் இருக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இத்தனை நாளாக ஸ்கேப் கோட்னு சொல்லுவாங்க, பலிகடாவாக இருந்துட்டீங்க.
இது இத்தனை நாளாக பலிகடாவாக இருந்தது போதும், பொங்கி எழுங்க அந்த பேய்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரிஷபம், மேஷம் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம். விர்கோ, கன்னி, மகரம், விருச்சகம். சாரி 3 தான் வைக்கிறேன். I'm going to take one more. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மீனம் பைல் 1க்கு. அப்புறம் என்ன விட்டுருக்கேன் இன்னும், கடகம், ஜெமினி. ஓகே, பைல் 1க்கான ராசி பார்த்தீங்க அப்படின்னா மீனம், தனுஷு, துலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம். பைல் 2க்கான ராசி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம், மேஷம், சிம்மம், கடகம். அப்புறம் பைல் 3க்கான ராசி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம், கன்னி, கும்பம், அப்புறம் விருச்சகம். ஸோ இதை வச்சு உங்களோட பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பைல் 1க்கான ரீடிங்க்கு போகிறேன். ஸோ பைல் 1க்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜி மாதிரி எடுக்க போகிறேன். ப்ளீஸ் பிரிஸ் பைல் 1க்கான February மந்த் எப்படி இருக்கும் ஓவரால் எனர்ஜி. ப்ரொடெக்டட் ஃப்ரம் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது கெட்டவங்ககிட்டேருந்து ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதில் இருந்து நீங்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுவீங்க. யூஸ் யுவர் இன்ட்யூஷன் டு மேக் பெனிஃபிஷியல் சேஞ்சஸ். நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷனை நம்பணும். சில நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தடங்களாக இருக்கும், இல்லை போக வேணான்னு தோணும், இல்லைனா செய்ய வேணான்னு தோணும். அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதை செய்யாதீங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. யூனிகார்ன் உங்களுக்கு வந்து இந்த யூனிகார்ன் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனாவோடு இருக்கும், ஒரு கொம்பு அதுக்கு முன்னாடி இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜீவன். அந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது. உங்கள் மனசாட்சி கேளுங்க, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களால் கெட்டவங்க கிட்டேருந்து தப்பிச்சிக்க முடியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வருது கார்டு. அடுத்து நீங்கள் ஹெர்மிட் மோடில் இருக்கனால தான் உங்களுக்கு இதெல்லாம். நீங்கள் ஹெர்மிட் மோட்லேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணாதீங்க. பிவேர் ஆஃப் க்ரீட், பேராசைப்படாதீங்க. இந்த மாதம் வந்து பேராசைப்படாதீங்க, மாட்டிக்குவீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. நான் 2 கார்டையும் படிக்க போகிறேன். அடுத்தது இந்த மாதத்தோட வேறு இது பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் இஸ் ஓவர். நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து பேராசைப்படக்கூடாது. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதோட மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட், ரொம்ப கொடுமையான விஷயம் ஏதாவது இருந்தது, இல்லை உங்களை மனசு அழுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதோட பெரிய பார்ட் வந்து முடிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இப்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெயின்போ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா கலர்ஃபுல். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெயின்போவுக்கு ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கும். அது வந்து எப்போயாவது தான் ரேராக தான் தெரியும். அந்த மழையும் வெயிலும் வந்து அடிக்கிற சமயத்தில் மட்டும்தான், அந்த ஒரு யூனிக்கான சுச்சுவேஷனில் மட்டும்தான் நம்மளால் ரெயின்போவை பார்க்க முடியும். அது இயற்கையோட ஒரு பிளெஸ்ஸிங். அந்த இயற்கையோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குங்கிறத இந்த கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்தது செலிப்ரேஷன், ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட். நீங்கள் இந்த ஹெர்மிட் மோடில் இருக்கனால கடவுள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடும். நீங்கள் ஹெர்மிட் மோடில் இருக்கிறதே வந்து நம்ம பார்த்தோம் ஒரு பிசாஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான். இல்லை அது வந்து ஒரு பெண் பேயாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்ககிட்டருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியில் வரதுக்கு தான். ஸோ நீங்கள் வெளியில் வந்தோடனையும் அதை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வரும்போது ஒரு வெற்றியோடு தான் வருவீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு மெயினான ஒரே ஒரு அட்வைஸ், பேராசை பெருநஷ்டம், அதுதான். அப்புறம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற விஷயங்களை செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்களா, சரண்டர். நீங்கள் வந்து டிவைன்லி ப்ரொடெக்டட். நீங்கள் உங்களால் முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சரண்டர். அப்புறம் உங்களால் ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது, இது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா டோன்ட் ஹேண்டில் இட், டிஸப்பியர். ஹெர்மிட் மோட் அதை தான் சொல்லுது. இது வந்து இந்த ராசிகளை நான் எங்கேயே வச்சுருக்கேன், அது ஒரு வைப்ரேஷனுக்காக இருக்கட்டும்னு. நீங்கள் வந்து இந்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் கண்ணு தெரிகிற வரைக்கும் போராடுங்க. உங்களால் போராட முடியாத சூழ்நிலை அப்படின்னு ஒன்று வந்தது அப்படின்னா டிஸப்பியர், ஒரு பிரேக் எடுத்துடுங்க. அப்புறம் நீங்கள் பேராசைப்படாதீங்க. உங்களை வந்து கெட்டவங்க வந்து ஏதாவது பேராசை காட்டி உங்களை எதிரியாவது மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. பேராசைப்பட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்தது நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செலிப்ரேட், ஃபன், என்ஜாய் யுவர் லைஃப். யாருக்காகவும் உங்களோட வாழ்க்கையை வாழ்றதை நிறுத்தி வைக்காதுங்க. இது முடியட்டும் அது முடியட்டும் அப்படின்னு வாழ்க்கையை வாழாமல் விட வேண்டாம்.
உங்கள் வாழ்க்கையை ஒரு செலிப்ரேஷனாக மாற்றிக்கோங்க. எது நடந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணதை நிறுத்தாதீங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். பைல் 1 February month overview. Pile 1 February month overview, spirits, please. What is the present situation? Overall energy. Oh my God. Overall energy பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங். இந்த மாதம் ஃபுல்லாக ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி அப்படின்னா, உங்கள் கல்யாணத்தை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது கமிட்மெண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பண்ணுங்கள். இது சோஷியல் ஸ்டேட்டஸையும் தான், ஒரு ரெக்கக்னிஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஒரு கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுறது, இது வந்து ஒரு அத்தாரிட்டியும் தான் மென்ஷன் பண்ணுது. நீங்கள் எலெக்ஷன் அந்த மாதிரி ஒரு பதவி உயர்வு, இல்லைனா ஒரு பதவிக்கு போட்டிடுறது, அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் அதுக்காக பிளான் பண்ணுங்கள். இப்போது எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, இப்போது ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா, ஒரு தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கான அந்த தோரணம் கட்டுறது, இந்த சின்ன சின்ன வேலைகள், யாருக்கு எதை அலாட் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளானிங்கை பண்ணுங்கள். இது நிச்சயமாக வந்து உங்களோட மோஸ்ட்லி இது கல்யாணத்துக்காக இருக்கும். உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் புரிய வரும், ஒரு கீ கிடைக்கும், அந்த குழப்பத்துக்கான ஒரு சாவி கிடைக்கும். அதுதான் இந்த மாதத்தோட உங்களுக்கு மெயின் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றா கல்யாணத்தை பற்றி பிளான் பண்ணுங்கள், இல்லைனா காதல் வாழ்க்கையை எப்படி வந்து ஒன்று சேர்க்குதுன்னு பிளான் பண்ணுங்கள், இல்லைனா இது பதவி உயர்வு, ஒரு பொசிஷன், ஒரு ரெக்கக்னிஷன். நீங்கள் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிளில் இருக்கீங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு இப்போ தேவைப்படுது. உங்களால் இதை போராடி வெளியில் வந்துட முடியும். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருந்ததுன்னா உங்களால் போராடி வெளியில் வந்துட முடியும். நான் இப்போ வந்து week 1, week 2, week 3, week 4 எடுக்க போகிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் week 1? ஓகே, நான் எல்லாத்தையும் எடுக்க போகிறதில்ல. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ கலர் ஒரு 3 இருக்குது, கிரெசன்ட் 3, அதாவது பாதி தேய்பிறை நிலா. இது வளர்பிறையாகவும் இருக்கலாம். ரெண்டுமே ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் 3 ரெண்டுமே வந்து உங்கள் இன்ட்யூஷனை தான் சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய டிவைன் கைடன்ஸ் இருக்குது. உங்களால் ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் வீக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். மேபி இந்த கெட்டவங்க பண்ணுறதா இருக்கட்டும். ஓகே, நீங்கள் எதையோ யாருக்காவது சொல்கிற பழக்கம், நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் எதுக்காவது வான் கூட பண்ணலாம், இல்லை வான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு கைடன்ஸ் சொன்னீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த ஒரு வார்த்தை நீங்கள் யாருக்காவது ஒரு உங்களையும் அறியாமல் ஒரு கைடன்ஸ் சொல்லுவீங்க, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இல்லைனா அது போகாத, தப்பாக போகும், எனக்கு என்னமோ மனசுக்கு தோணுது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு யாருக்காவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு கைடன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். அதுக்கான மேபி உங்களுக்கு அதுக்கான நியூஸ் கூட, கன்ஃபர்மேஷன் கூட கிடைச்சிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் யாருக்காவது, இல்லைனா நீங்களே வந்து ஒரு ஃபினான்ஷியல் அப்ஸ்டக்கிள் இல்லைனா ஃபினான்ஷியல் செட்பேக் ஃபேஸ் பண்ணலாம் இந்த ஃபஸ்ட் வீக்கில். வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் ஃபஸ்ட் வீக் ஸ்பிரிட்? வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் ஃபஸ்ட் வீக்? வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் ஃபஸ்ட் வீக்? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, உங்களுக்கு வந்து சாதகமாக சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பட்டிருப்பீங்க இந்த ஃபஸ்ட் வீக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ சொன்ன கைடன்ஸை நீங்கள் கேட்கல, இல்லை புரிஞ்சிக்கல. என் மதர் ஆஃப் சோல்ஸ் இருக்குது, கிளாரிட்டி. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். 7 of wands, 6 of wands. உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லை இந்த ஃபஸ்ட் வாரம் பார்த்தீங்க அப்படின்னா. உங்களுக்கு நீங்கள் சொன்ன ப்ரெடிக்ஷனோ இல்லை நீங்கள் சொன்ன ஒரு விஷயமோ வந்து அடுத்தவங்களுக்கு பயன்படாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு அது வந்து ஒரு லக்கை க்ரியேட் பண்ணாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க அது கேட்கல, இல்லை கேட்காம போயிருக்கலாம், அது புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் சொன்ன கிளாரிட்டி அவங்க புரிஞ்சிக்கல. அப்படி புரிஞ்சிட்டு இருந்திருந்தாங்கன்னா வெற்றி கிடைச்சிருக்கும். இல்லைனா நீங்களே ஏதாவது ஒரு சில விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கலாம். அடடா மிஸ் பண்ணிட்டேனே, ஆமாம் அப்பயே அப்படி நடந்ததே, கால் தட்டுக்குச்சு, அட போகும்போது இது கீழே கொட்டினேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று நீங்கள் இப்போ நினச்சி வருத்தப்படுவீங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கான கிளாரிட்டி தான் கொடுக்குது. ஸோ அதனால தான் உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், மேக் பெனிஃபிஷியல் சேஞ்சஸ். உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு என்னன்னா, இப்போ மதர் ஆஃப் சோர்ஸ் வந்து பாட்டம் டெக்கில் இருக்குது. ஓகே, என்ன இப்போ கடவுள் சொல்ல வராங்க அப்படின்னா, உங்கள் இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு கிளாரிட்டி. அதில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். உங்கள் மனசுக்கு சொல்கிறது
தோன்றது தான் சரி. இங்கே யார் சொல்கிறதையும் கேட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகே, கிளாரிட்டி, எஸ், இன்டெசிஷனில் இருக்கீங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வீக் 2 எனர்ஜி ஃபார் pile 1, வீக் 2 எனர்ஜி ஃபார் pile 1, வீக் 2 எனர்ஜி ஃபார் pile 1 ஸ்பிரிட்ஸ், வீக் 2. யா, டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ், க்ரியேட்டிவ் பீயிங். டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணுறது. வீக் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அது நீங்கள் போராடி தான், ஒரு போராட்டம் இருக்கும். நீங்கள் எதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு புதுசாக க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். உங்களுக்கு எடுத்தோன்னே வெற்றி கிடைக்காது. பட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ ஆகுவீங்க. அதனால் நீங்கள் மனசு உடைஞ்சிட வேண்டாம். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் இருக்குது. அப்புறம் நீங்கள் க்ரியேட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பீங்க. ஆனால் போராடி தான் சக்ஸஸ் வரும். எடுத்தோம் நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணேன், அடடா கை நிறைய காசு வருது, இல்லை என்னோடய டேலண்ட்டை எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள். உங்களை பற்றி யாராவது தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட கைண்ட்னஸ் யாராவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி, உங்களுக்கு வந்து மனசு திடம் ஜாஸ்தி. அந்த திடமே வந்து உங்களை எல்லாத்தையும் தாண்டி வெளியில் வர வைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஜீவன். நீங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா உங்களோட பெனிஃபிட் மட்டும் பார்க்க மாட்டீங்க. எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறது, நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் வாழுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சொல்லி அதை எல்லாருமே பயன்படணும்னு நினைக்கிற ஆள். ஆனால் அதுவே உங்களுக்கு வந்து இந்த 2வது வாரம் ஒரு பாரமாக இருக்கும், ஒரு சின்ன தடையாக இருக்கலாம். ஹெவிலி பேர்டன்ட் 10 ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து நீங்கள் ட்ரெயின் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இப்போ யாரும் இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். மேபி இது பண விஷயத்தில் கூட இருக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு பண தட்டுப்பாடுன்னு வரும்போது உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. வாட் இஸ் த சேலஞ்ச் ஃபார் வீக் 2 ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் த சேலஞ்ச் ஃபார் வீக் 2? ஓகே, சேலஞ்ச் வந்து ஜட்ஜ்மெண்ட். ஓகே, சேலஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சேலஞ்சுன்னு எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு ஒரு விக்ட்ரி, அதான் போராட்டத்துக்கு அப்புறம் வர வெற்றி. இதுதான் வந்து உங்களுக்கு சேலஞ்ச். இந்த 2வது வாரம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட். உங்கள் போராட்டத்துக்கு, ஹார்ட் ஒர்க்குக்கு, நீங்கள் போடுற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் வந்து மனசெல்லாம் எதுவும் தளர விட்டுற வேண்டாம். ஏன்னடா நாம் எல்லாத்துக்கும் பண்ணோம், நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, ஃபாதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு டிவைன் சப்போர்ட் கிடைக்கும் ஃபினான்ஷியலாக. மேபி ஒரு கொலாபரேஷன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சடனாக ஏதாவது ஒரு ஹெல்பிங் ஹேண்ட். நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, இதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வெற்றி வரும். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த வெற்றியே வந்து உங்களுக்கு சேலஞ்சாக தான் இருக்கும். அந்த ஆஃபராக இருக்கட்டும், அந்த சப்போர்ட் ஆகட்டும், நீங்கள் ஒரு தயங்கி தான் அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிறதா வேணாமான்னு யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு அது ரிவார்டு தான் அப்படின்றாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வீக் 3 எனர்ஜி ஃபார் pile 1, வீக் 3 எனர்ஜி ஃபார் pile 1. ஐயா நிறையா வருது. ஸோ வேர்ல்ட் 5 ஆஃப் சோர்ஸ் எண்ட் வாக்கிங் அவே. ஸோ நான் எல்லா எனர்ஜியுமே எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஸ்டோரியை சொல்லுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக் 3ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டெவில் எனர்ஜி, அந்த பெண் பேய் அப்படின்றது நீங்கள் வந்து வெட்டிட்டு வெளியில் வருவீங்க. அது வந்து இந்த வேர்ல்ட் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த டஃப் சைக்கிள் முடியுது, இல்லைன்னா அந்த டஃப் சைக்கிள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான பாதை உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே ஹீரோஃபோன் கிட்ட பார்த்தீங்கன்னா சாவி இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சடனாக வருது, ஒரு லைட்னிங் வந்து கிராஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காக்கா எப்போவுமே நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ், நம்மளோட ப்ரீவியஸ் லைஃப், பாஸ்ட் லைஃபோட குட் கர்மா, அதோட பெனிஃபிட், இல்லைனா வந்து நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அவங்க மூலம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அந்த ஹெல்ப்னால நீங்கள் வந்து இந்த கெட்ட இதை வெட்டிட்டு முடிச்சுட்டு வெளியில் வருவீங்க. அந்த டஃப் சைக்கிள் வந்து உங்களுக்கு முடியுது. யூ ஆர் வாக்கிங் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன். நீங்கள் அந்த டஃப் சைக்கிளை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அதனால் நீங்கள் வீக் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுவீங்க. ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க உங்களோட ஆன்செஸ்டர்ஸ். ஸோ நீங்கள் இந்த காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனாலும் சரி அதை பண்ணுங்கள். காக்காய்க்கு சாப்பாடு வைங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி தான் ரெப்ரசென்ட் ஆகுது. அப்புறம் டெத்தும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் தான். அவங்க தான் வந்து இந்த கெட்ட எனர்ஜியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க.
ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிராட்டிடியூட்னு ஒன்று சொல்லுவோம், நன்றி. முன்னாடியே நன்றி செலுத்துறது தப்பு இல்லை. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறதுக்கு நன்றி அப்படின்னு செய்யுங்களேன், இன்னும் ரொம்ப சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அடடா நம்ம வாரிசு இப்படி நம்மளை நினச்சி பண்ணுது அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறீங்க 3rd வீக். அது என்ன பிரச்சனை நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்கிறத பொறுத்து. நான் என்ன மெயினாக பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் நிறையா மிஸ் பண்ணிட்டீங்க, அதை தான் நான் இங்கே பார்க்குறேன். அது மேபி ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் லவ் லைஃப்லேயே இருக்கலாம், மேரேஜ் லைஃப்லேயே இருக்கலாம். நீங்கள் வந்து சில விஷயங்களை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃபஸ்ட் வீக்கோட ரிக்ரெட், அதாவது ஒரு வருத்தம். அப்புறம் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணல, இல்லைனா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து இல்லாமல் போச்சு. அடடா அப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், நம்ம எப்பயுமே புலம்புவோம், அந்த மாதிரி தான். ஸோ புலம்பாதீங்க ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். வீக் 4 எனர்ஜி, வீக் 4 எனர்ஜி, வீக் 4 எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வீக் 4 எனர்ஜி, February வீக் 4 எனர்ஜி. ஓ கிளாரிட்டி, அதான் முடிவு. இங்கே முடிவு, அதனால தான் உங்களுக்கு இந்த புது ஆரம்பம். அந்த புது ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா மதர் ஆஃப் சோல்ஸ். இந்த கிளாரிட்டி தான் நீங்கள் ஃபஸ்ட் வீக்கில் மிஸ் பண்ணீங்க. இப்போ புரிகிறதா? சன் ஆஃப் கப்ஸ். கண்டிப்பாக இது வந்து லவ் ப்ரப்போசல் தான். லவ் ப்ரப்போசல், இல்லைனா அப்பாலஜி. நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா போய் சாரி கேட்குறது, அது உங்கள் ஒய்ஃப்கிட்டேயா இருக்கலாம், யார்கிட்டையா இருக்கலாம். இந்த நம்ம ஃபஸ்ட் வீக்கில் பார்க்கும்போது இந்த மதர் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி வந்து பாட்டம் டெக்கில் வந்துச்சு. நான் கூட எதுக்கு மதர் ஆஃப் சோல்ஸ் வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வீக்கில் அவங்க சொன்னதை கேட்காம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்க. வீக் போக போக நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வருவீங்க. ஏன்னா வீக் 2ல் உங்களுக்கு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒரு கிளாரிட்டி, ஒரு சின்ன வெற்றி இதெல்லாம் வரப்போகுது. அதனால் நீங்கள் வந்து வீக் 3ல் அதெல்லாம் வெட்டி தள்ளிட்டு வீக் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு புது தெம்போட, ஒரு டிவைன் கைடன்ஸோட இந்த மதர் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜிக்கிட்ட போக போகிறீங்க. இல்லைன்னா நீங்கள் தான் மதர் ஆஃப் சோல்ஸில் தான் நீங்கள் பவரில் நிற்க போகிறீங்க. அண்ட் சன் ஆஃப் கப்ஸ், கண்டிப்பாக இது வந்து லவ், இல்லைனா ஃபேமிலிக்குள்ளே உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட சண்டை போட்டிருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம், நீங்கள் கேட்காம போயிருக்கலாம். அதெல்லாம் வந்து தெளிஞ்சு 4th வீக் அந்த மந்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா அப்பா முடிச்சிட்டேன்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கே யூ வில் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். அப்புறம் செலிப்ரேஷன், அந்த செலிப்ரேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4th வீக். ஓகே, அப்போ நீங்கள் 2nd வீக் வேலண்டைன்ஸ் டே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டத்தில் ஹெவிலி பேர்டன்டாக சுற்றிட்டு இருக்க போகிறீங்க. அதில் கடுப்பாய் தான் நீங்கள் இதெல்லாம் வெட்டி தூக்கி எரிய போகிறீங்க. நான் பொங்கடா நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன், பார்த்துட்றேன்டா ஒரு கை அப்படின்னு. ஸோ பியூட்டிஃபுல். எதுக்குமே மனசு தளர விடாதீங்க, உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்குது. ஸோ புஷ் த்ரூ, என்ன சொல்லுவோம், இந்த லிமிட், உங்களோட லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த ஒரு வாரத்தை தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா 4th வீக் வந்து உங்களுக்கு ப்ராமிசிங்காக இருக்குது. வாட் இஸ் அ சேலஞ்ச் இன் 4th வீக் ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் அ சேலஞ்ச் இன் 4th வீக்? ஓ யா, மை காட். டவர் ரிவர்சல், ஏஸ் ஆஃப் வான்ஸ் இன் ரிவர்சல். ஓகே, இதுதான் உங்களுக்கு சேலஞ்ச். இந்த நியூ பிகினிங் தான் உங்களுக்கு, இந்த புது கிளாரிட்டி தான் சேலஞ்சாக இருக்க போகுது. அதான் இந்த சேலஞ்ச் தான் நீங்கள் கடந்து வரீங்க. யூ ஹாவ் டு ரீபில்ட் யுவர் திங். ஓ மை காட், கார்ட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருது. நீங்கள் எதை ரீபில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கையாக இருக்கலாம். இல்லைனா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ரீபில்ட் பண்ணுறது ஜஸ்டிஸ். உங்களுக்கு ஏதாவது இன்ஜஸ்டிஸ் நடந்திருந்தது அப்படின்னா, சப்போஸ் கோர்ட் கேஸ், இல்லைனா ஃபால்ஸ் கோர்ட் கேஸ், இல்லைனா ஒரு குற்றச்சாட்டு, நம்ம குடும்பத்தில் தான் நல்லா தெரியுமே, யாராவது பலிகடாக இருந்தாங்கன்னா அவங்க மேலே கை நீட்டிட்டு போயிடுவாங்க மொத்த குடும்பமும். இல்லைனா ஒர்க் பிளேஸ்லேயும் அப்படி தான். யார் ஆடுன்னு பார்ப்பாங்க, அந்த ஆடு மேலே எல்லாத்தையும் பழிய போட்டுட்டு மீதி எல்லாம் நல்ல குடி நாச்சி மாதிரி கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை மாட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எப்போ அப்படின்னா 4th வீக். அதனால தான் ஏஸ் ஆஃப் வான்ஸும் வந்து டவரும் ரிவர்ஸில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் தான் நடந்திருக்கும். மேபி இந்த ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சின்ன கைடன்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் நீங்கள் எதுலேயே மாட்டிகிட்டு இருந்துக்கலாம். ஏன்னா இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சுனே உங்களுக்கு சேலஞ்சிங்காக வருது. ஸோ உங்களுக்கோட லக் உங்களுக்கு ஃபேவராக திரும்பலை. அது ஏன் அப்படின்னா நீங்கள் சரியாக பிளான் பண்ணலை, ஃப்யூச்சரை பிளான் பண்ணலை. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கும் நிச்சயமாக. அதாவது உங்களோட பிளானிங் எப்படின்னா சின்னதாக பண்ணாதீங்க, ரொம்ப பெருசாக பிளான் பண்ணுங்கள், உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் இதில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை கொஞ்சோண்டு பொறுமை. உங்களுக்கு கண்டிப்பாக டிவைன் ஜஸ்டிஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது லவ் சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா, அது பார்க்குற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த லவ் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் பொறுமை தேவை. அடுத்தது இது வந்து டிவைன், என்ன சொல்கிறது, டிவைன் டைமிங். இந்த பிரபஞ்சம் வந்து பின்னாடி வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ யூ ஹாவ் டு
ஒர்க் அலாங் வித் தட் யூனிவர்ஸ். நீங்கள் அது கூட சேர்ந்து தான் போகணும். அதுக்கு எகேன்ஸ்டாக போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. நான் வந்து இப்போ என்ன அட்வைஸ், அதுக்கான சேலஞ்ச் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இதை முடிக்க போகிறேன். ஓகே, இதை நான் இந்த கார்டு ஓ மை காட், ஓ மை காட், என்ன ஃபெப்ரவரி மந்தில் ஒரே லவ்வாக வருது. ஓ பைல்வன், பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இதுதான் உங்களோட அட்வைஸ். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், டேக் த லீப் ஆஃப் ஃபெய்த். அதாவது கண்ணை மூடிட்டு குதிங்க உங்கள் காதல் வாழ்க்கையில். அடுத்தது நீங்கள் நேசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஆள். இந்த காதல் தோற்று போயிடுமா, இல்லை தப்பான காதலா, இல்லை இந்த காதலை நான் வெற்றி பெறுவேனா, நான் இப்படி சொதப்பிட்டேன் இந்த செகண்ட் வீக், என்னால் அது பண்ண முடியல, எனக்கு இப்படி போய் மாட்டிக்கிட்டேன், நான் தப்பான சூழலில் இருக்கேன், என்னால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா டிவைன் கேரண்டி தராங்க. இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா அதெல்லாம் ஒதுக்கி தள்ளுமா. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லவ் லைஃப் காத்துட்ருக்கு. நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு குதிங்க. உங்களுக்கு தேவை ஸ்ட்ரென்த். அந்த காதலை காப்பாற்ற, போராடி வெற்றி பெறதுக்கான அந்த துணிவு. நம்ம பார்த்தோம் யானை, ஞாபகம் இருக்கா? அந்த யானையோட வேலையை தான் நீங்கள் பார்க்கணும். கெட்டவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா ஒன்றை கூட மறக்காதீங்க. எல்லாரும் யானை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி கிடைக்கும். நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா அந்த பேய் வந்து பேயாட்டம் ஆடிட்டு போயிடும், உங்கள் காதல் வாழ்க்கை கவுந்துப்படுத்துகிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே சமயம் இந்த டவர் வந்து உங்களை பாதிக்காது. இந்த டவர் வந்து உங்களுக்கு நல்லதான். இந்த டவர் வந்து அப்ரைட்டில் இல்லை, ரிவர்சலில் தான் இருக்குது. ஸோ எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்தோட பாதிப்பு தான் நீங்கள் இங்கே ஹேண்டில் பண்ண போகிறீங்களே தவிர உங்களுக்கு கெட்ட விஷயம் எதுவும் நடக்க போகிறதில்ல. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். இது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த எண்டிங்காக தான். ஸோ இது வந்து வர்த் த ஃபைட். அப்படி என்ன சொல்ல வரேன்னா, இந்த போராட்டம் வந்து நீங்கள் போடக்கூடிய போராட்டம் வந்து பலன் அளிக்கக்கூடியது. அந்த பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கை. இந்த மாதிரி இந்த காதல் புறாக்கள் மாதிரி நீங்கள் பறக்கிறதுக்கு தான். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, நியூ பிகினிங், உங்களோட ஹார்ட் ஒர்க் பே பண்ண போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன், உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த காதலோடு சேர்ந்து நீங்கள் நிறைய உருவாக்க போகிறீங்க. உங்களோட பிளானிங் என்றைக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கட்டும், ரொம்ப ஃப்யூச்சர் ஓரியன்டாக இருக்கட்டும். ஸோ ஃபெப்ரவரி மந்த் ஆரம்பம் இடையில கொஞ்சம் சலசலப்புகள் இருந்தாலும் ஆரம்பம் ஒரு மாதிரி ஆரம்பித்தாலும் முடிவு வந்து உங்களுக்கு காதலில் சிறகடிச்சு பறக்க போகிறீங்க. அந்த சந்தோஷத்தில் அடுத்த அடி எடுத்து வைங்க. நம்ம பைல் 2க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை வர வைக்கிறேன். டு பி ஃப்ராங்க், பைல் 2 ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் தட்டு மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டெவில் எனர்ஜி இது வந்து உங்களுக்காக வர பிரச்சனை இல்லை. பட் கெட்டவங்க உங்களுக்கு நிறைய கெடுதல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அன்கண்ட்ரோலபிள் எனர்ஜி தான். ஒரு பேயை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இன்னும் கடவுள்கிட்ட சரணடைஞ்சால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்க்கலாம் உங்களோட ஓவரால் எனர்ஜி என்ன வருதுன்னு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பைல் 2 ஓவரால் எனர்ஜி ஃபார் ஃபெப்ரவரி. பார்த்தீங்க, யா எவ்வளோ கரெக்டாக வருது பார்த்தீங்களா? ஸ்ட்ராங் எமோஷன், பேஷனேட், லவ் ஆர் ஹேட். கடவுளே, இந்த பேய் வந்து உங்கள் மேலே அப்படி ஒரு கோவ வெறியில் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். நீங்கள் ஏதாவது சொல்கிறாங்கன்னு விளையாட்டுத்தனமாக எதுவும் பண்ணாதீங்க. ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்ததுன்னா கழுவுற மீன்னா நழுவுற மீன் தான் ஓடிடுங்க. ஃபேமிலி விஷஸ் கம் ட்ரூ. நீங்கள் ஏதாவது ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு விஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நனவாகும். அந்த கனவு நனவாகும். இல்லை கல்யாணம் பண்ணணும், இல்லை செட்டில் ஆகணும், ஒரு புது ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு இந்த மாதத்தில் நனவாகும். இல்லை அதுக்கான வழி பிறக்கும். someone will try to make you do something against your will. அதாவது டெவில் எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணும். உங்களை வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி இது ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து ஒரு, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கல்யாணம் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காமல் இருக்கலாம். அதுக்காக உங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டெவில் வந்து உங்கள் மேலே கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ணும். அந்த டெவில் எனர்ஜி யாராக வேணா இருக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கிளைம்பிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ். படிப்படியாக நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி அடி எடுத்து வைப்பீங்க. அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு பேய் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும். ஃபயர் கிராக்கர், எக்ஸைட்மெண்ட், இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு சக்ஸஸ், ஒரு திடீர்னு ஒரு பர்ஸ்டிங் எனர்ஜி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவீங்க, இல்லைனா எங்கே போவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. மேபி ஃபெப்ரவரி 14க்கு உங்கள் லவரோடு சேர்ந்து கூட நீங்கள் எங்கேயாவது போகலாம்.
ஆனால் கொஞ்சம் வந்து இந்த டெவில் எனர்ஜி கூட ஜாக்கிரதையாக இருங்க. அது வந்து உங்கள் மேலே கொலவெறியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் சுற்றிட்டுருக்கு. ஸோ இந்த பையில் இருக்க இந்த 4 ராசிக்காரங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம இப்போ வந்து ஓவரால் எனர்ஜின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் ஃபைல் டு February ஓவரால் எனர்ஜி. ஓவரால் எனர்ஜி ஃபார் திஸ் மந்த் ஸ்பிரிட்ஸ். ஓவரால் எனர்ஜி ஃபார் திஸ் மந்த். டாக்டர் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ். காதலை சொல்ல போகிறீங்க ஒரு காதல் தேவதை கிட்ட. நீங்கள் பெண் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லவ் ஆஃபர் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதம் காதல் மாதம், அதனால் காதல் ஆஃபர் வருது. நீங்கள் டாக்டர் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூன், ஷை, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் எனர்ஜி, ரொம்ப க்ரியேட்டிவ். நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஜென்யூன், ஜென்டில். உங்களுக்கு எப்போ எங்கே என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். ஸோ இந்த ஓவரால் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேபி உங்களை பார்த்து பொறாமப்படுற ஒரு பேய் கூட இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மேபி உங்களுக்கு காதல் விஷயத்தில் ஏதாவது பொறாமை விஷயங்கள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையதை பார்த்து பொறாமப்படுற ஒரு பேய் எதுனா பண்ண ட்ரை பண்ணலாம். அது வந்து யூ ஜஸ்ட் டோன்ட் வரி. உங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் திஸ் மந்த். நீங்கள் இந்த மாதத்தை நல்லா செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறத பாருங்கள். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் வீக் ஒன் எனர்ஜி ஃபார் பைல் 2. வீக் ஒன் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். Week 1 energy spirits. Week 1 energy for pile 1. Sorry, pile 2. Week 1 energy for pile 2. Week 1 energy. Oh my god. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மேலே போய் இந்த ஃபோர்ஸ் எகெயின்ஸ்ட் யூ அதுக்கு மேலே லேண்ட் ஆகுது. அது நிறையா கார்ட்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் வான்ஸ், 7 ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் மதர் ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மாதிரி ஒரு செட்டிங். என்ன சொல்கிறது, நீங்கள் லவ்வர்ஸாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் சரி, நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும். அதே சமயம் வந்து ஃபாதர் ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நியாயமாக தர்மமாக நடந்துக்கிற ஒரு எனர்ஜி. அப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சார்மிங், பிளேஃபுல் அப்படி தான். மதர் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலின்னு வந்துட்டா எல்லாத்தையும் வச்சு செஞ்சிட கேரக்டர். இது ஃபெமினின் எனர்ஜி ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் 2 பேருமே இந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. யாரையும் அதுக்குள்ளே விடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அதே சமயம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். மெயினாக அதுதான். வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் திஸ் ஃபஸ்ட் வீக் ஸ்பிரிட்ஸ்? ஃபஸ்ட் வீக் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. நான் இது ஏன் சொல்கிறேன்னா உங்களோட எனர்ஜி செக்இன் பண்ணிக்கிறதுக்கு. வாட் இஸ் அ சேலஞ்ச்? சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். 10 ஆஃப் வான்ஸ். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி வந்திருக்கு. உங்களுக்கு வெற்றியெல்லாம் கிடைக்கும். நீங்கள் பவரில் நிற்பீங்க. ஹார்ட் ஒர்க் போடுங்க, அவ்வளோதான். அதனால எந்த பிரச்சனையும். நீங்கள் ஃபாதர் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து குடும்ப தலைவராக ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குது, கொஞ்சம் பாரமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா உங்களால் இதை ஓவர் பண்ணிட முடியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு எம்பரர் ஸ்டேட்டுக்கு போவீங்க. அதாவது குடும்பத்தை வந்து உங்கள் தலையில் உங்கள் பாரத்தை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு தேவை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட் கொடுக்கும். ஆல் ஆஃப் த சடன் நீங்கள் வந்து இதிலேருந்து வெளியில் வருவீங்க. இந்த உங்களுக்கு சுமக்க முடியாத பாரம் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்தது, ஃபேமிலி ரிலேட்டடாகவும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான கவுண்டர் பார்ட். அதாவது உங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் நேசிக்கிற பெண்ணாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலினா உங்கள் கூட சேர்ந்து கை கொடுத்து தோள் கொடுத்து மேலே கூட்டிகிட்டு வர ஆள். ஸோ நீங்கள் அது எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்தால் ஷேர் வித் யுவர் ஒய்ஃப் ஆர் நீங்கள் லவ் பண்ணவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எப்படி எடுத்துப்பாங்களோ, இல்லை எனக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக சப்போர்ட் கிடைக்கும். அதனால் உங்கள் பாரத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் யுவர் பேர்டன். அதுதான் இங்கே மெயினாக. ஒரு ஃபேமிலினா என்ன, ஈக்குவலாக அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதா. எல்லாத்தையும் நீங்களே சுமக்கணும்னு நினைக்காதீங்க. அது பாரம்னா ஆண்கள் தான் சுமக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஷேர் பண்ணிக்கோங்க. யூ கேன் ஈஸிலி ஓவர் கம் திஸ் சுச்சுவேஷன். நீங்கள் உங்களால் சேர்ந்து செய்யும்போது அந்த விஷயத்தோட பாரமே கம்மியாயிடும். உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஈஸியாக அதுக்கான சொல்யூஷன் வந்துடும். ப்ளீஸ் ப்ரெஸ் வீக் 2 எனர்ஜி. வீக் 2 எனர்ஜி ஃபார் பைல் 2. வீக் 2 எனர்ஜி. Week 2 energy spirits. Week 2 energy for pile 2. 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 Week 2 energy for pile 2 spirits, please. Week 2 energy for pile 2.
பார்த்தீங்க அப்படின்னா சன் ஆஃப் வான்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன். நீங்கள் வீக் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிய வரலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும். ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு ஸ்மூத்தான எனர்ஜி, அப்புறம் ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட், அப்புறம் நீங்கள் உங்களை பற்றி கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு மெச்சூர்டான ஸ்டேட்டில் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக அதே சமயம் ஒரு தெளிவோடு வேலை செய்வீங்க. வீக் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சார்மிங்கான எனர்ஜி இருக்குது, ஒரு புது ஆரம்பம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன் கார்டு என்ன சொல்லுதுன்னா இல்லூஷன்ஸில் உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொன்று மெயினாக கெட்டவங்களை பற்றி தெரிஞ்சுக்கவீங்க. மேபி இந்த டெவில் எனர்ஜி பற்றி உங்களுக்கு தெரிய வரலாம். அதே சமயம் அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. மேபி இந்த டெவில் எனர்ஜி உங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன பேர்டன் இருக்குது, அது ஃபினான்ஷியலாக. ஆனால் வந்து அது விளையாட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் ஆகும். இன்னொன்று என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வீடு கட்டுறது, இல்லைனா ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷ் வந்து கிராண்ட் ஆகும் இந்த ஃபெப்ரவரி மந்த்து. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது செகண்ட் வீக், ஸோ Feb 14 வருது. உங்கள் காதலை போய் சொல்லுவீங்க, காதலுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் அவங்கள ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் நேசிக்கிறவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு ஏதாவது செய்வீங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூதிங் எனர்ஜி உங்களுக்கு இருக்கும். மூன் பார்த்தீங்கன்னா எப்படியுமே காமான எனர்ஜி அதே சமயம். ஆனால் அதிலே இல்லூஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு காதல் பற்றி இருந்த குழப்பம், உங்கள் கல்யாண வாழ்க்கையை அமைச்சிக்கிறத பற்றின குழப்பம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். உங்கள் ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு டெபிள் எனர்ஜி இருக்கலாம், ஆனால் அதை வந்து ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க வீக் 2ல். வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் வீக் 2? வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் வீக் 2? வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் வீக் 2? வாட் இஸ் அ சேலஞ்ச்? வாட் இஸ் அ சேலஞ்ச்? ஓகே, இதுதான் சேலஞ்சு. ஓகே, உங்களை பொறுமை வந்து பெருமைன்னு சொல்லுவார். பொறுமை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கை மீறும். கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க. அந்த பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஷஃபிள் பண்ணும்போது என்னோடய கண் எங்கே போச்சு. ஸோ சம்மன் வில் ட்ரை டு மேக் யூ டூ சம்திங் அகேன்ஸ்ட் யுவர் வில். அதான் நான் இது சொன்னேன். இந்த மூன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒருத்தங்க வந்து உங்களை என்ன சொல்கிறது மயக்கிறது. மூன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல் ஒர்க்கும் கூட. ஸோ ஒர்க் பிளேஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. வீக் 2 உங்களை யாராவது மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ அது ஏன்னா அவங்க பொறாமையில் இருக்காங்க. அந்த பொறாமையினால் உங்களை மை காட் பொறாமையில் உங்களை ஏதாவது செய்ய வைக்கலாம். கேண்டில் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ பைல் 2 நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு மாதம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பைல் 2 இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை கண்டிப்பாக. அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா 2வது வாரத்துலேருந்து 3வது வாரம் போகும்போது உங்கள் பொறுமை சோதிக்கப்படலாம். உங்கள் பொறுமையை இழக்கிற சூழ்நிலை வரலாம். ஆனால் பொறுமையாக இருங்க. அந்த பொறுமை தான் உங்களுக்கு வந்து இந்த ஜஸ்டிஸை கொண்டு வரும். இந்த டிவைன் ஜஸ்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொறுமை தான் உங்களுக்கு கொண்டு வரும். எடுத்தேன் கவுத்தேன்னு எதுவும் பண்ணாதீங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு பிரேக் எடுத்தேன். அப்புறம் வந்து இந்த கேண்டில் வந்து திரும்ப வந்து எரியறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுது. ஸோ இவ்வளோ நேரம் அந்த ட்ரபிளே இல்லை. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ். நீங்கள் வந்து வீக் 2லேருந்து வீக் 3 போகிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருங்க. பொறுமை இழந்தீங்க அப்படின்னா ஏதாவது போய் சிக்கிக்குவீங்க. ஏன்னா அந்த பேய் வந்து உங்களை எதுலையாவது மாட்டி விட ட்ரை பண்ணோம். அது ஒர்க் பிளேஸ்லையாக இருக்கலாம். மோஸ்ட்லி ஒர்க் பிளேஸில் இருக்க தான் வாய்ப்பு ஜாஸ்தி. ரொம்ப ப்ளேஃபுல்லான எனர்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, எதையுமே லைட் ஹார்ட்டடாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. எதுக்கும் எடுத்தேன் கவுத்தேன்னு சண்டைக்கு போயிடாதீங்க. அது வந்து உங்களை பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து மாட்டி விடும். அப்படி யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ண சொல்லி. ஸோ அதிலலாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சடனாக ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஸோ கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரேக் த்ரூ கண்டிப்பாக வரும். ப்ளீஸ் ஸ்ப்ரெஸ் வீக் 3 for pile 2. வீக் 3 for pile 2. வீக் 3 for pile 2 ஸ்ப்ரெஸ். வீக் 3 எனர்ஜி for pile 2. வீக் 3 எனர்ஜி for pile 2. ஐயா பார்த்தீங்கன்னா 8 of swords திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் குத்துற அந்த இது தான் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் பிளானை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து வாழ்க்கையில் புதுசாக எதையும் ஆரம்பிச்சிடக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் வந்து வேறு விஷயங்களை நோக்கி போயிடக்கூடாது. இது பொறாமையில் பண்ணுறதான் டெஃபினட்டாக. இது மோஸ்ட்லி பிஸ்னஸில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம கலாச்சாரம் தான் நமக்கு நல்லா தெரியும்.
நீங்கள் வந்து கொஞ்சம் மராமத்து பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசெல்லாம் பண்ணுறது, அப்புறம் வந்து பழைய விஷயங்களை கன்சிடர் பண்ணுறது, ரீகன்சிடர் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா உட்காந்து பழசில் என்ன ஆச்சுன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த துரோகம் எதுக்காக நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக எதுவும் ஆரம்பிச்சிடக்கூடாது, நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடக்கூடாது, இல்லைனா நீங்கள் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. இது ஃபூல் வந்து எப்பயுமே நியூ பிகினிங், ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த். நீங்கள் யாரையோ மேபி இந்த காதல் விஷயத்தில் கூட இருக்கலாம், இல்லைனா உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம். ஏன்னா 3 ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் கான்குவர் பண்ணுறது. நீங்கள் வந்து ஒரு பிளான் போட்டு மேபி பிஸ்னஸில் இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணுன்னு நினைக்கும் போது காலவாரி விட முயற்சி பண்ணுற அந்த எனர்ஜி தான் உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்கான சுச்சுவேஷனில் வைக்கணும் அப்படின்னு தான் முயற்சி நடக்க போகுது. ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை தான் கற்றுத்தரப்போதே தவிர ஒரு தோல்வி இல்லை. வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் 3? ஓ மை காட், பைல் 3 சாரி பைல் 2. நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். இந்த வந்து 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்து கெட்ட விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ குட் எனர்ஜி. ஏன் அப்படின்னா ஒரு டஃப் சைக்கிள் முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் உங்களை முதுகில் குத்தி உங்களுக்கும் குத்து வாங்கி ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எண்டிங்கை பார்க்கணும். ஒரு முடிவு தான் உங்களுக்கு புது ஆரம்பத்தை கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். ரியலி யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இந்த மந்த். இது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். ஸோ கேட்டு நடங்க. உங்கள் லவ் லைஃப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஆனால் ஒரு நல்ல சூப்பர் பியூட்டிஃபுல்லான லவ் லைஃப் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நேசிக்கிறவங்க ரொம்ப அருமையான ஜென்டிலான ஆள். அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது கூட இருக்கவங்க பண்ணுற துரோகம் தான். நீங்கள் முன்னாடி போயிடக்கூடாது, நல்லா இருந்துடக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு. மேபி இந்த டெவில் எனர்ஜி பார்த்திங்கன்னா நீங்கள் நேசிக்கிறதுனால பொறாமப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அதுக்கு பயங்கர பொறாமல் அது பேயாட்டம் ஆடிட்டுருக்கு. ஸோ அந்த பேய் வந்து உங்களை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணோம். மேபி உங்களை நேசிக்கிறவங்கள இல்லை நீங்கள் நேசிக்கிறவங்கள ஹார்ம் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் நேசிக்கிறவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். அதாவது ஏதாவது பொய் புரளிகள் கூட கிளப்பலாம் உங்களை முதுகில் குத்துறதுக்கு, இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்கள பற்றி கூட பொய் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுருங்க. அப்போது நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். இந்த மாதிரி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதோ எதுவும் நடக்காது. நீங்கள் படிப்படியாக சக்ஸஸில் போய் இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டான சுச்சுவேஷனுக்கு போயிடுவீங்க. பட் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்க தடைகள் தாண்டி தான் வெற்றி. அவ்வளோதான். ப்ளீஸ் ப்ரெஸ் வீக் 4 எனர்ஜி ஃபார் பைல் 2. வீக் 4 எனர்ஜி ஃபார் பைல் 2. வீக் 4 எனர்ஜி. ஓ யா, இன்டெசிஷன் இல்லாமல் போக போகுது. ஓகே. ஐயோ பைல் 2, நீங்கள் யார் தெய்வங்களா? ஏன் அப்படி சொல்கிறாங்க? இந்த ஒரு செகண்டில் நான் சொல்கிறேன். ஓ சீரியஸ்லி கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ப்ளீஸ். ஏன்னா ஐ கேன் see the energy there. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக் கார்டு வந்து டெவில், திரும்பவும் டெவில். அது ரொம்ப பேய், இந்த பேய் வந்து ரொம்ப பேயாட்டம் ஆடிட்டுருக்கு. கூட இன்னொரு பிசாசும் இருக்குது. ஸோ ஜாகிரதை. ஆனால் உங்களால் வெற்றி டேஸ்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா பொறுமையாக இருங்க. பொறுமை ரொம்ப பொறுமையாக இருங்க. திரும்ப இந்த பேய் வந்து உங்களுக்கு பிரச்சனை எப்போ உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சனையை செஞ்சுட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையை உருவாக்க ட்ரை பண்ணும். உங்களோட இன்டெசிஷன் ரிகார்டிங் எ பிஸ்னஸ், இல்லைனா ஒரு வேலை விஷயமா, இல்லை வேலை செய்கிற இடம் விஷயமா உங்களுக்கு இருந்த ஒரு தடுமாற்றம், ஒரு இன்டெசிஷன் மாறும். ஏன் அப்படின்னா இந்த டெவில் பண்ணுற அட்டுழியத்தினால மேபி அந்த இடத்த விட்டு நீங்கள் போகிறதுக்கு கூட முடிவு பண்ணலாம், இல்லை வேறு வேலை செய்கிறதுக்கு முடிவு பண்ணலாம். ஸோ வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் 4th week ஸ்பிரிட்ஸ்? ஓ மை காட், மதர் ஆஃப் கப்ஸ். மதர் ஆஃப் கப்ஸ் ஏன் சேலஞ்சாக வருது? 6 of wands, 6 of swords, வெற்றி. ஓகே, நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த டாட்டர் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் லைஃப். ஆனால் உங்களால் வேலை செய்கிற இடத்துல இருக்க சேலஞ்சு வந்து என்ன சொல்கிறது, திரும்ப இந்த மாதிரி துரோகங்கள் பார்த்து உங்களுக்கு வெளியில் வரணும் போது உங்களுக்கு என்ன கவலை வரும் அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிற இந்த பெண்ணை, இல்லைனா நீங்கள் நேசிக்கிற இந்த எனர்ஜியை, மதர் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை பார்த்துக்க முடியுமா, இல்லை அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள், அவங்க என்னால் காப்பாற்றிட முடியுமா அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்து அதனால் உங்களுக்கு அது ஒரு சேலஞ்சாக இருக்கலாம். பட் யூ கேன் ஏபிள் டு பி சக்ஸஸ்ஃபுல். உங்களால் வெற்றி பெற முடியும். உங்களால் இந்த கெட்டவங்களை அழிச்சிட முடியும். அதை தாண்டி வெளியில் வந்துட முடியும். உங்களுக்கு ஒரு அழகான காதல் கதை இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான காதல் கதை.
அது வந்து உங்களுக்கு எல்லா எனர்ஜியுமே கொடுக்கும். அந்த காதல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். உங்களால் கெட்டவங்கள அழிச்சிட முடியும். அதை தாண்டி ஒரு வெற்றியும் சுவைத்திட முடியும். நீங்கள் இந்த மாதிரி கவலையெல்லாம் படாதீங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கே டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டு, ரொம்ப ஷை, ரொம்ப ஜென்டில். அவங்க வந்து அவங்க பண்ணுற விஷயங்களுக்காக க்ரெடிட் கூட எடுத்துக்கணும்னு யோசிக்க கூட தெரியாத ஒரு ஜீவன். உங்களுக்குன்னா அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க நேசிக்கிறவங்களுக்கான சப்போர்ட்டை வந்து இந்த எனர்ஜி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால தான் இங்கே வந்து மெயின் எனர்ஜியாக இந்த டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆணாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் நேசிக்கிற பெண் வந்து நீங்கள் எந்த நிலைமைக்கு போனாலும், அதை விட்டுட்டு போனாலும் சரி, இல்லை புது விஷயம் ஆரம்பித்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த குழப்பம் இந்த ஃபஸ்ட் வீக்கில் இருக்குது. 7 ஆஃப் பென்டிகல்ஸ் காசு விஷயமாக ஒரு போராட்டம். இந்த ஃபேமிலி உங்களால் அதை உருவாக்கிட முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாமே வருது. அதனால தான் ஸோ நீங்கள் எதுவுமே குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு சப்போர்ட் இருக்குது, லவ் சப்போர்ட். You can able to overcome the obstacle. What is the guidance? What is the guidance for pile 2? உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து மாறிக்கிட்டே மாறப்போகுது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்புறம் வந்து நீங்கள் இந்த ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கீங்க, காதல் விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு சக்ஸஸ் அந்த காதல் விஷயத்தில் இருந்து ஒரு மேஜிக்கல் ஈவெண்ட் ஒன்று நடக்கும். உங்களுக்கு தேவை இப்போ பேலன்ஸ். இந்த மாதம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக ஏதாவது அப்டிக்கல் இருக்குது, இந்த மாதிரி வேலை இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னா உங்களால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபேவராக வந்து லக்கு திரும்பிகிட்ருக்கு, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஹார்ட் பிரேக்கில் இருக்கேன், இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கேன்னு வாய்ப்புகளை தவற விட வேண்டாம். சரியான வாய்ப்பு வரும்போது நம்புங்க. உங்களை நேசிக்கிறவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படியும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு வேலையில் இருக்கனாலேயோ இல்லை அந்த வேலையை விடுறனாலேயோ உங்களுக்கு காதல் வாழ்க்கையோ இல்லை உங்களோட பர்சனல் வாழ்க்கையோ மாறாதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் நேசிக்கிறவங்க அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவான ஆள். அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணலாம். இல்லை வேலை போனால் கூட கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. யூ கேன் ஏபிள் டு கெட் எ நியூ ஜாப். ஏன்னா நீங்கள் மெஜிஷியன் இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக புது வேலை, நீங்கள் ஆசைப்படுற வேலையே கிடைக்கும். இது வேலை விஷயமாக தான் பிரச்சனை அப்படின்னா உங்களால் அதில் ஒரு டெசிஷன் எடுத்துட முடியும். ஏன்னா உங்களுக்கு இருந்த குழப்பம் மறைஞ்சு போகுது. இந்த குழப்பம் வந்து இந்த பெண்ணோட காதலை பற்றி இல்லை நேசத்தை பற்றி கூட இருக்கலாம். இந்த குழப்பம் மேபி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, இந்த குழப்பம் வந்து இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது இல்லைனா இவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது குழப்பம் இருந்தால் அதுக்குமே உங்களுக்கு விடை கிடைக்கும். மேபி நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்க இடத்த விட்டு வந்து தனியாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுக்கு இவங்க சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது உங்களோட மைண்டோட சேலஞ்ச் தானே தவிர ஆக்சுவல் சேலஞ்ச் கிடையாது. உங்களுக்கு தேவை வந்து பேலன்ஸ் மட்டும்தான். ஓ மை காட், 10 ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு பேலன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. 10 ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்கள் வேலையை விட்டாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போக போகுது. பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்க போது. இது உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்க இஷ்யூ கிடையாது. ஒரு பே ஆட்டத்தினால. ஸோ உங்கள் லவ்வையும் உங்களோட பர்சனல் லைஃப்பையும் கொஞ்சம் செக்யூர்டாக வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுங்க. பேசி சமாளித்து அதுலேருந்து வெளியில் வர பாருங்கள். உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இந்த மாதம். அதனால் எதையும் ஒழிச்சு வச்சு கடைசியில் பிரச்சனையை நானே சுமக்க வேண்டாம். அதனால தான் இங்கே ஷேரிங் ஆப்ஷன் வந்தது. அதை பற்றி நம்ம பேசணும் ஃபஸ்ட் வீக்கில். ஸோ உங்களுக்கு நேசிக்கிறவங்க உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டு. பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் பென்டிகல்ஸ், டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ், உங்கள் ஃபினான்ஷியலாகவும் அவங்க தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும்போது நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஏன்னா டெம்பரன்ஸ் வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ உங்கள் பொறுமையை இழந்துட வேண்டாம். பொறுமையை இழந்தீங்கன்னா பெரிய சிக்கலில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேய் ஏதோ ஒரு ட்ராக் பண்ணுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது பெண் எனர்ஜியாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. பெண் எனர்ஜியில் இருக்க ஆணாக கூட இருக்கலாம். ஸோ யாரையுமே நம்ப வேண்டாம் இந்த மாதம். கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து விடுபட்டு இந்த மாதிரி ஒரு புது ஆரம்பமும் ஒரு அழகான வாழ்க்கையும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. கொஞ்சம் ட்ரபிள்சம் வாட்டர் யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் த சிச்சுவேஷன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப ட்ரபிள்டாக இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் பைல் 1க்கு நான் வந்து இதை பண்ணலை. பட் ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபார் யூ. சாரி பைல் 1. இது வந்து பாபாவோட கைடன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இது தேவை. ப்ளீஸ் பாப்பா, வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஃபார் பைல் 2? ஓ, பாபா ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டாரு. 159.
159. ஓ மை காட். 159 பார்த்தீங்க அப்படின்னா, துன்பங்கள் நோய்கள் இவற்றிலிருந்து விடுபடுவாய், ஷீரடிக்கு செல், உடனே உனக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே, நீங்கள் உங்களுக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ணி அதிலேருந்து வெளியில் வர முடியும். உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, விடுதலை இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஷீரடிக்கு முடிஞ்சால் போங்க. அப்படி உங்களால் ஷீரடிக்கு போக முடியாது, எனக்கு பட்ஜெட் இல்லை, லீவ் இல்லை, இல்லைனா சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா ப்ளீஸ் விசிட் ஏதாவது ஒரு பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அவரோட பிளெஸிங் நிச்சயம் இருக்குது. அதுக்கு போயிட்டு வந்தாலே உடனே வெற்றி கிடைக்கணுங்கிறாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெற்றியை. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ. பைல் 3க்கு உங்களை அன்போட வர வைக்கிறேன். நான் இப்போ ஓவரால் எனர்ஜி பார்க்க போகிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 3 ஓவரால் எனர்ஜி. ஓகே, கிரேட் பர்சனல் சாரோ. நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. கிரேட் பர்சனல் சாரோ. இது வந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் தான் நடக்க போகுது, ப்ரொஃபஷனலாக இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் கெயின் யூஸ்வலி கம்மிங் ஃப்ரம் சம்திங் யூ டிட் இன் த பாஸ்ட். உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் கெயின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் சம்ஒன் இஸ் லீவிங் யுவர் லைஃப். இந்த பர்சனல் சாரோ வந்து யாராவது ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போகிறோன்னா கூட இருக்கலாம். மேபி இது பர்சனல் லைஃப் அண்ட் சம்ஒன் இஸ் லீவிங் யுவர் லைஃப் அப்படின்னு நான் பார்க்கறனால மேபி ஒரு டிவோர்ஸ் சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட லவ் உங்களை விட்டு போகலாம், இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாராவது மேபி அவங்க உலகத்தில் இது இருக்கிறது கடைசி சமயமாக இருக்கலாம். ஸோ சம்திங் அந்த மாதிரி ரிலேட்டட் தான். ஏன் அப்படி நான் சொல்லுன்னா, இது வந்து பர்சனல் சாரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்ஒன் லீவிங் யுவர் லைஃப். இதுதான் லீவிங்கான பாசிபிலிட்டிஸ். இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 3 ஓவரால் எனர்ஜி ஃபார் ஃபெப்ரவரி. ஓவரால் எனர்ஜி ஃபார் ஃபெப்ரவரி. ஓகே. செலிப்ரேஷன், ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட். ஆனால் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன, நீங்கள் சோகத்தில் கூட நீங்கள் இது பண்ணலாம். சொல்கிறது ஒரு மாதிரி அந்த சோகத்தை மறைக்கிறதுக்கு நீங்கள் நிறையா குடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அடுத்தது செலிப்ரேஷன், ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் இருக்குது. உங்களால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது கடந்தும் வந்துட முடியும். அதே சமயம் வந்து கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு துக்கம் நடக்கிற மாதிரியே ஒரு சந்தோஷமும் இருக்குது. ஒரு துக்கம் நடக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால ஒரு ஃபினான்ஷியல் கெயினும் நடக்கும். நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தோட எண்ணில் நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் மூடில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெத். ஏன் அதை நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இந்த பர்சனல் சாரோ யாராவது ஒருத்தங்க இறந்து போகிறதுனாலையும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா இது ஒரு முடிவு, ஒரு சூழ்நிலையோட முடிவாக இருக்கலாம். குட் ஃபார்ச்சூன். உங்களுக்கு அந்த முடிவு வந்து ஒரு நல்ல ஆரம்பமாக தான் இருக்க போது. அதுக்காக நம்ம வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தங்களோட முடிவு நம்மளுக்கு பெனிஃபிட்டாக எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. இது இயற்கை நியதி. ஒரு முடிவு தான் ஒரு ஆரம்பத்துக்கு வழிவகுக்கும் எப்போவுமே. அதனால் அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. நான் சொன்னது ஏன் அப்படி சம்ஒன் லீவிங் யுவர் லைஃப் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக் கார்டில் மேரேஜ் இருக்குது. ஸோ சம்ஒன் லீவிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து உங்கள் மேரேஜ் லைஃப் எண்ட் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அது முடிய போகுது. ஸோ டெத் அப்படின்னா ஒரு முடிவு. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தகராறுகள் வரலாம். அதனால் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கலாம். இல்லைன்னா இது ரெண்டுமே அட் அ டைமில் நடக்கலாம். ஒரு டெத்தும் நடக்கலாம், அதே சமயம் உங்களோட வாழ்க்கை துணையும் அந்த முடிவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சந்தோஷம்தான் வரப்போகுது. அந்த சூழ்நிலையிலேருந்து கெடுதல் வரப்போகிறதில்ல. ஸோ அது வந்து ஒரு ஆறுதலான விஷயம்தான். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 3 ஓவரால் எனர்ஜி ஃபார் ஃபெப்ரவரி மந்த். பைல் 3 ஓவரால் எனர்ஜி ஃபார் ஃபெப்ரவரி மந்த். பைல் 3 ஓவரால் எனர்ஜி ஃபெப்ரவரி மந்த். Pile 3 overall energy February. Oh my god. Okay. Oh my god. 5 of Pentacles, 4 of Pentacles. Financial loss. ஆனால் உங்களால் இந்த ஃபினான்ஷியல் லாஸ்லேருந்து வெளியில் வந்துட முடியும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பர்சனல் சாரோ. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குட் ஃபார்ச்சூன் இருக்குது. இந்த ஃபினான்ஷியல்ஸ் கெயின் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலி கம்மிங் ஃப்ரம் சம்திங் யூ டிட் இன் த பாஸ்ட். நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் வரும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி உங்களுக்கே ஞாபகம் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, இல்லை உங்களோட ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒரு ஞாபகம் வரலாம், இல்லைனா ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வரலாம், இல்லைனா ஒரு வில்லில் உங்களுக்கு ஏதாவது சொத்து வரலாம், இல்லைனா யாராவது உங்களுக்கு ஏதாவது விட்டுட்டு போகலாம். மேபி இந்த இறந்து போகிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போகலாம். அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் வரும். நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அதுதான் உங்களுக்கு இங்கே குட் ஃபார்ச்சூன். ஸோ நீங்கள் வந்து இந்த எண்ட் யூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட். What is the first week energy, spirits? February week on energy. Tower. Oh my god. Tower, Hanged Man,
டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஒரு டிஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு முடிவு, அழிவு, இந்த டெத்தை கூட அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். டவர், நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் ஏதாவது நடந்திருக்கலாம். எதிர்பார்க்காத சமயத்தில் ஒரு முடிவு, நீங்கள் எங்கேயும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லை இந்த முடிவு வந்து இந்த டவர் மூமெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கலாம். இந்த முடிஞ்சு போச்சு இந்த வாரம். ஸோ இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். சன் ஆஃப் வான்ஸ் அண்ட் டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ். இது வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக தான் நான் பார்க்குறேன். சன் ஆஃப் வான்ஸ் அண்ட் டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன யங்கர் எனர்ஜி, ஒரு ஆண் எனர்ஜி, ஒரு பெண் எனர்ஜி, அதை பற்றின உங்களுக்கு ஒரு தெளிவு இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கும். இல்லை அப்படின்னா வந்து சப்போஸ் இது உங்கள் லவ் லைஃபாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த காதல் விஷயத்தில் ஏதாவது போராட்டங்கள் இருந்ததுன்னா அதை பற்றி ஒரு தெளிவு வரலாம். மேபி இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் நீங்கள் இந்த டவர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அப்போது இந்த காதல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு அந்த காதலை பற்றி கூட ஒரு தெளிவு வந்திருக்கலாம். பட் இது நான் என்ன பார்க்குறேன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒரு யங்கர் எனர்ஜி தான் மென்ஷன் பண்ணுறது. சன் ஆஃப் வான்ஸ் அண்ட் டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ். அவங்கள பற்றின ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிய வரலாம், இல்லை தெரிஞ்சிருக்கலாம். அதனால் ஒரு டவர் மூமெண்ட் உங்களுக்கு வரலாம். ஒரு யங்கர் எனர்ஜி தான். மேபி நீங்கள் யங்கர் எனர்ஜியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு காதலை பற்றி இந்த குழப்பத்தில் வரலாம். இல்லை இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்சைட் டவுன் ஆனதுனால அது காதலோட உண்மை முகம் உங்களுக்கு தெரியலாம். இல்லை கூட இருக்கவங்களோட உண்மை முகங்கள் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஒரு ஞானம் வருது. ஹேங்கர் மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டனால நம்மளுக்கு வர அறிவு, அந்த ஞானம், அந்த புரிதல், அடுத்தவங்களை பற்றின புரிதலோ, அந்த சூழ்நிலையை பற்றிய புரிதலோ, இல்லை நீங்கள் பண்ண தவறுகளை பற்றின புரிதலோ உங்களுக்கு வரது தான். ஸோ ஃபஸ்ட் வீக் நீங்கள் ஞானி ஆகிட்டீங்க. வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் ஃபஸ்ட் வீக்? வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் ஃபஸ்ட் வீக்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஞானம் வருதுன்னு. அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு சேலஞ்ச். இந்த அறிவு வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன் இந்த டவர், ஏன் இப்படி என் வாழ்க்கை நடக்குது, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, அதனால தான் இங்கே கிரேட் பர்சனல் சார் உங்களுக்கு ஒரு உண்மை புரிய வரும்போது அது வந்து உங்களுக்கு அந்த உண்மை வந்து ரொம்ப கசப்பான உண்மையாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கெட்டது நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த புரிதல் வந்து உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தாலுமே அது உங்களுக்கு நல்லது தான். என்ன அந்த நல்லதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடைசியில் நீங்கள் ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. அந்த செலிப்ரேஷன் வந்து காதலாக கூட இருக்கலாம், இல்லைனா புது வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த பழைய வாழ்க்கையை விட்டு ஒரு புது வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த சோகம், இந்த ஹார்ட் பிரேக்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண தான் வேண்டும். வாட் இஸ் வீக் 2 எனர்ஜி ஃபார் பைல் 3 ஸ்பிரிட்ஸ்? வீக் 2 எனர்ஜி ஃபார் பைல் 3. வீக் 2 எனர்ஜி ஃபார் பைல் 3. வீக் 2. ஓ மை காட், பைல் 3க்கு எல்லாமே ஜம்பிங் தான், ஜம்பிங் ஜாக்ஸ் தான். துரோகம் ஒர்க் பிளேஸில், மணி ரிலேட்டடாக. ஆனால் உங்களால் அதை ஓவர் கம் பண்ணிட முடியும். யாரோ ஒருத்தங்க உங்களை முதுகில் குத்த ட்ரை பண்ணுவாங்க. வீக் 2 8 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி உங்களை கட்டி போட, துரோகம் பண்ண, உங்களுக்கு வந்து உங்களோட இது என்னென்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பற்றி உங்களுக்கு புரியக்கூடாதுன்னு யாரும் உங்கள் கண்ணை கட்டி போடுறாங்க. அதனால் உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக நீங்கள் ஃப்யூச்சர் பிளான் பண்ணி அந்த சூழ்நிலையை விட்டு போயிடுவீங்களோன்னு அவங்களுக்கு பயம். உங்களுக்கான நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் இருக்குது, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு வெல்த் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெத் இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வரலாம். அதை வந்து உங்களுக்கு தெரியாமல் யாராவது மறைக்கலாம். ரீசெண்டாக உங்களுக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்தது, ஒரு வயசானவங்க இறந்துருந்தாங்க, இல்லைனா உங்கள் ஃபேமிலி இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பாருங்கள். அவங்க ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போயிருக்கலாம், அவங்களாம் செக் பண்ணுங்கள். இது ஒரு முயற்சி தான், பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது மெசேஜ். ஏன் அப்படின்னா இந்த 8 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு குக்கூன் வந்து பட்டர்ஃப்ளை ஆகிறதுக்கு அந்த ப்ராசஸிங்கில் இருக்க பெயின், அது வந்து அடைஞ்சு கிடக்கணும், மூச்சு விடாமல் இருக்கணும், அப்புறம் அதை அந்த கூண்டை உடைச்சிட்டு வெளியில் வரணும், அப்புறம் தான் பறக்க முடியும். அதுக்கப்புறம் அதில் எத்தனையோ சோதனைகள் வரலாம், வெயில், மழை, அந்த கூடு கூட களைஞ்சு போகலாம், உடஞ்சி போகலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் ரிஸ்கியான சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பட்டர்ஃப்ளையாக ஆக முடியும். அப்புறம் இந்த ஃப்யூச்சர் பிளானிங்கும் இந்த ஃபாதர் ஆஃப் பென்டிகிள்ஸும் இதோட வரது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணை கட்டுறாங்க யாரோ. எதை பற்றி கண்ணை கட்டுறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்குது. அந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக மாறிடும். உங்களுக்கு அவ்வளோ ஒரு வெல்த் இருக்கும். ஃபாதர் ஆஃப் பென்டிகிள்ஸ்னால் கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், அதாவது காசுக்கெல்லாம் அரசனாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வெல்த் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பியூட்டிஃபுல்லாக உள்ள கலர்ஃபுல்லாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு யாரோ வந்து முயற்சி பண்ணுவாங்க, இல்லை பண்ண போகிறாங்க.
ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் அதை செக் பண்ணுங்களேன். உங்களோட ப்ராப்பர்ட்டி யாரோ மறைக்க பார்க்குறாங்க, இல்லை உங்களோட சொத்தை யாரோ திருட பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு தேவை ஸ்ட்ரென்த், அப்புறம் நீங்கள் உங்கள் காதலையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரென்த் கார்டு அதை தான் சொல்லுது. ஒரு பவர்ஃபுல்லான அந்த லியோ எனர்ஜியில் இருக்கணும், அது ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். அது வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யும், உங்கள் காதலையும் காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யும். வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் வீக் 2 ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் வீக் 2? What is a challenge for week 2? What is a challenge? What is a challenge? Mother of Pentacles. No, Mother of Pentacles and Father of Wands, reversal energy. Nine of Cups. பார்த்தீங்கன்னா இது கவுண்டர் பார்ட் எனர்ஜி, மதர் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் ஃபாதர் ஆஃப் பென்டிகல்ஸ். ஆனால் மதர் ஆஃப் பென்டிகல்ஸ் உங்கள் சேலஞ்சிங்காக வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்சல் எனர்ஜியில் வருது. ஒரு கெட்ட ஆண் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணாங்க ஃபினான்ஷியலாக. மேபி உங்கள் பிரதர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாராவது, இல்லைனா ஒர்க் பிளேஸில், இல்லைனா உங்களுக்கு மேலே இருக்கவங்க பிஸ்னஸ் பார்ட்னர், அவங்க வந்து உங்கள் காசை திருட ட்ரை பண்ண போகிறாங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த காசை பற்றி தெரியாமல் இருக்க ட்ரை பண்ண போகிறாங்க. அதுதான் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் நேசிக்கிறவங்க, இல்லைனா உங்களோட ஒய்ஃப், இல்லைனா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் நேசிக்கிறவங்களாம், இல்லைனா உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம். அவங்களோட பொசிஷன் மேலே போயிட்டே இருக்குது, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவங்களால அதுக்கு ஈக்குவலாக போக முடியல. இது வந்து வேணும்னே பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணணும். மேபி இது காதல் கல்யாணம் விஷயமாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களை கீழே அமுத்திட்டா நீங்கள் போய் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இல்லைனா அவங்க லெவலுக்கு நீங்கள் போகலைன்னா நீங்கள் இன்செக்யூர்டில் உங்கள் காதலை போய் சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. ஆனால் இந்த பெண் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள். உங்களுக்கு தேவை வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு வெற்றியை சுவைக்க முடியும். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்க்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு வரலாம். ஆனால் நிச்சயமாக இது வந்து உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் சுச்சுவேஷன் பொறுத்து தான். ஆனால் உங்களால் வந்து அதை கண்டுபிடிச்சி அதை வந்து உடச்சிட முடியும். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட விஷன் வந்து ரொம்ப குறுகலாக வச்சுக்காதீங்க. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, இல்லை நீங்கள் இருக்க அந்த 4 பேத்துக்குள்ளே தேடாதீங்க. சம்திங் கொஞ்சம் வைடாக சர்ச் பண்ணுங்களேன், இல்லைனா வைடாக பாருங்கள். உங்கள் விஷனை கொஞ்சம் ப்ராடாக வைங்க. இது நான் சொன்னது ஒரு சினாரியோ தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருக்கிற ஒரு சக்ஸஸை யாரோ மறைக்க பார்க்குறாங்க. அது நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொண்டு வரும். அது வந்து உங்கள் கண்ணுக்கு படக்கூடாதுங்கிறது தான் இவ்வளோ பிரயத்தனமும். அது பட்டால் நீங்கள் வந்து இந்த மதர் ஆஃப் பென்டக்கிள்ஸோடு போய் சேர்ந்துருவீங்க. அப்படிங்கிறது அவங்களோட அந்த வெஞ்சன்ஸ் எனர்ஜி, அந்த பொறாமை தீ, அதுதான் உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்க போது. ஸோ இந்த சேலஞ்சை உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். இப்போது நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா வீக் 3யோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். ஃபைல் 3 வீக் 3 எனர்ஜி, ஃபெப்ரவரி வீக் 3. ஃபைல் 3 ஃபெப்ரவரி வீக் 3 ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். ஃபைல் 3 ஃபெப்ரவரி வீக் 3. ஃபைல் 3 ஃபெப்ரவரி வீக் 3. 4 ஆஃப் கப்ஸ். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க உங்கள் காதலை. உங்களுக்கு தேவை கொஞ்சம் பொறுமை. அதான் கெட்டவங்க வந்து ஏதோ முயற்சி பண்ண போகிறாங்க. திரும்பவும் 3rd வீக்லேயும் பார்த்தீங்கன்னா அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புது ஆரம்பத்தை தடுக்கிறதுக்கு. நான் தான் சொன்னேனே, நீங்கள் வந்து போயிடுவீங்க, இந்த காதலோட போய் இணைஞ்சிடுவீங்க, அப்புறம் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க. உங்களுக்கு காதலும் வந்துச்சுன்னா திமிர்லாடுவீங்க, அவங்கள மதிக்க மாட்டீங்க, இல்லைனா அவங்க தோற்று போயிடுவாங்க, அவங்க ஈகோ ஹர்ட் ஆகிடும். இந்த மாதிரி எந்த ட்ராமாவாக வேணால் இருக்கலாம். அதனால் அவங்க தடுக்க பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அப்செட்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க. இல்லைனா கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம காதல் நம்ம கையை விட்டு தூரமாக இருந்தால் நம்மளுக்கு எப்பயுமே அந்த வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவை கொஞ்சம் பொறுமை. கண்டிப்பாக அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. ஏன்னா 5 ஆஃப் வான்ஸ் இது கண்டிப்பாக ஃபேமிலி டிஸ்பியூட்டாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த நியூ பிகினிங் கீழே ஸ்லிப் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இதை நழுவ விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 10 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி தான். இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீங்க. நியூ பிகினிங் இருக்குது, கரெக்டாக பிடிச்சிருங்க. இதை வந்து நழுவ விட்டீங்க வாய்ப்புனா நீங்கள் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு திரும்ப வராது. இந்த காதல் வாய்ப்பு திரும்ப வருமானா வராது. ஏன் அப்படின்னா இந்த புது ஆரம்பத்தை நழுவ விட்டீங்க. இது காதலாக கூட இல்லாமல் இருக்கலாம், புது பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அதை வாய்ப்பு வந்து கதவை தட்டும் போது டக்குன்னு எடுத்துருங்க.
தவற விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். அப்புறம் 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்து இன்னொன்னையும் சொல்லுது எண்டிங் சைக்கிள், டஃப் சைக்கிள். இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப போராடுவீங்க, நான் முடிச்சிடுவீங்க. அந்த ஆரம்பமும் இதுவும் அடுத்தடுத்து இருக்குது. மேபி இந்த நியூ பிகினிங் அந்த ஓல்டு என் அந்த டஃப் சைக்கிளை முடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் குவிக் ஆக்ஷன், அதை தடுமாறிடாதீங்க, டக்குன்னு முடிவு பண்ணி ஆக்ஷனில் இறங்கிடுங்க. விட்டிங்கன்னா காதல் கை நழுவி போகலாம். What is the challenge for week 3 spirits? What is the challenge for week 3? What is the challenge for week 3? What is the challenge for week 3? Okay. Star energy and 7 of wands. 7 of wands தான். உங்களுக்கு வந்து பார்த்து தெரியாமல் போகும். உங்களால் போராடுற அந்த என்ன சொல்கிறது, டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அந்த போராட்டத்தை விட்டுறாதீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து துணிஞ்சு போராடணும். அடுத்தது வந்து ஸ்டார் எனர்ஜி. மேபி இதை நீங்கள் நேசிக்கிற பெண்ணாக இருக்கலாம். இந்த போராட்டத்தினால அவங்கள விட்டு விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. எப்படி நான் வந்து சரி பண்ண போகிறேன், இது என்ன பண்ண போகிறேன், இது எப்படி நான் சரி கட்ட போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கலாம். ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவர் கம் த சேலஞ்ச். உங்களால் ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு போக முடியும். உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, ஒரு கிரேட் ஃபார்ச்சூன் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கெயின் இருக்குது. இந்த கெயினை தான் அவங்க மறைக்க பார்க்குறாங்க. அது உங்களுக்கு வர வேண்டியது. அது வந்து உங்கள் கண்ணை மறைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காதலை விட்டு பிரிஞ்ச சோகத்தில் அப்படியே அப்செட் ஆகி ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னு நம்புகிறாங்க. பட் இங்கே பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் வான்ஸ். நீங்கள் நேசிக்கிற அந்த பெண்ணாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு துணையாக இருக்கட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான உமன். அவங்க உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த சூழ்நிலையிலையும். அவங்களுக்கு இந்த கனெக்ஷன், இந்த காதல், இல்லைன்னா இந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரு ஃபினான்ஷியல் லாஸ்னாலேயோ ஃபினான்ஷியல் ட்ரபிள்னாலேயோ உங்களை விட்டுட்டு போகக்கூடிய ஆள் இல்லை. ஸோ உங்கள் மனசை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பட் யூ கேன் ஏபிள் டு ஓவர் கம். தான் இது கண்டிப்பாக ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான். வீக் 4 pile 3 spirits. Wheel of Fortune coming out as a blockage. நான் இப்போ உள்ளே வச்ச எனர்ஜி வந்து உங்களுக்கு மேலே வருது. அந்த திரும்ப 5 of wands எனர்ஜி தான். அதுதான் வந்து உங்களை திரும்ப பிளாக் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க, உங்களோட அதிர்ஷ்டத்தை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்டம் வருதுங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியுது. உங்களோட அதிர்ஷ்டம் வந்து இந்த காதலும் கல்யாணமும் தான். அந்த அதிர்ஷ்டத்தை உங்களை எடுத்துக்க விடாமல் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணணும்னா அவங்களோட எண்ணம் சன் ஆஃப் வான்ஸ். நீங்கள் நிற்க வேண்டியது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்டாண்ட் இன் யோர் பவர். அதே சமயம் வந்து விளையாட்டுத்தனமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருங்க. சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க, நிச்சயமாக சக்ஸஸ் இருக்கும். வீக் 4 சேலஞ்ச் ஸ்பிரிட்ஸ். வாட் இஸ் த சேலஞ்ச் இன் வீக் 4? வாட் இஸ் த சேலஞ்ச் இன் வீக் 4? வாட் இஸ் த சேலஞ்ச்? வாட் இஸ் த சேலஞ்ச் ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் த சேலஞ்ச்? பார்த்தீங்களா, உங்கள் பவரில் உங்களால் நிற்க முடியாது. அதுதான் உங்களுக்கு சேலஞ்சாக இருக்கும்போது. அடுத்தது எம்பரர். அதுதான் சேம் சன் ஆஃப் வான்ஸும் எம்பரர் எனர்ஜியும். சன் ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது செய்ய முடியாது, அந்த சார்மிங் எனர்ஜியில் உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தா சன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி தான் பாட்டம் டெக்கான. திரும்ப அது வந்து சேலஞ்சிங்காக வருது. அது வந்து ரிவர்சல், அதாவது சேலஞ்சிங் எனர்ஜியில் அதுவும் ரிவர்சலாக வருது. அதுதான் உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்க போகுது. அடுத்தது எம்பரர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத் தலைவன், ஒரு பொறுப்பில் இருக்கிறது. உங்களோட பொறுப்பு மேபி ஒர்க் ரிலேட்டடாக கூட இருக்கலாம். அந்த பொறுப்பே உங்களுக்கு ஒரு பாரமாக மாறலாம். இல்லை அந்த பொறுப்புனால உங்களுக்கு ஏதாவது மேபி ஜாப் லாஸ், பொசிஷன் லாஸ் அது கூட இருக்கலாம். ஏன்னா உங்களோட பதவிக்கு ஏதாவது சேலஞ்சிங்காக நடக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பிக்கை விடக்கூடாது. போராட்டத்தை விட்டீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இதனால் காதல் போயிடுமா அப்படின்னா போகாது. நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கணும், அட்வென்ச்சரஸாக இருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு காதலில் ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா நேராக போய் உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே உங்களை பற்றி புரியாது. நீங்கள் ரொம்ப அந்த மாதிரி ஓப்பன் ஹார்ட்டடெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி டெம்பரன்ஸில் நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன், எனக்கு வந்து வேறு பிரச்சனைகள் போகுது அப்படின்னு காதல் வாழ்க்கையில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா அது வந்து வேறு சில பிரச்சனைகளை கொண்டு வரும். உங்களுக்கான பெஸ்ட் அட்வைஸ் இந்த மாதிரி அமைதியாக எங்காவது கண்காணாமல் ஓடிடுங்க. லிட்டலாக ஓடுறதுன்னு கூட இல்லை, எங்கே ரொம்ப நீங்கள் இருக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் இருங்க. தேவையில்லாத இடத்துல ஃபோன்லேயே ஹேண்டில் பண்ணிடுங்க. இல்லை ஃபோன் கம்யூனிகேஷன் கூட வேணான்னு சொன்னிங்கன்னா ஒரு அமைதியான இடத்துக்கு போய் செட்டில் ஆகிங்க. பிரச்சனைன்னு வந்ததுன்னா
பாருங்கள் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு. இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, அமைதியாகிடுங்க. அந்த அமைதினால எதிரிகள் வந்து பலவீனமாயிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் அமைதியாகிடுங்க. அந்த பலவீனத்தில் தான் நீங்கள் வந்து அடுத்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். ஹெர்மிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. நிச்சயமாக ஒரு குள்ளநரி வேலை, ஆனால் அந்த வேலை முடிஞ்சிடும். அந்த வேலையை அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு தோல்வி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. ஒரு கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கு கடந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு தடவை இல்லை 4 தடவை. ஏன்னா உங்களுக்கு வரப்போகிற வெல்த் அப்படி அதை வந்து மறைச்சி திருடிக்கணும்னு பார்க்கலாம். ஏன்னா 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா திருட்டுத்தனம், குள்ளநரித்தனம். குள்ளநரி எப்பயுமே அடுத்தவங்களுக்கு இருக்கிற உணவை திருட்டி திங்கிற பழக்கம் இருக்குது. கூட்டமாக தான் செய்யும். ஸோ இதில் கேங் கண்டிப்பாக இன்வால்வ்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் வான்ஸ். உங்கள் ஃபேமிலியும் அதில் இன்வால்வ்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃபினான்ஷியல் விஷயத்தில் ரொம்ப விளக்கெண்ணே ஊற்றிட்டு பார்க்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாருங்கள். யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தயங்கி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாமல் விடாதீங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி இல்லைனா உங்களுக்கான ஒரு செல்வம் உங்கள்கிட்டருந்து மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வழி இல்லைனா அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். கொஞ்சம் விழிப்பாருங்க. இருந்தீங்கன்னா உங்களால் இந்த சூழ்நிலை கடந்து வந்துட முடியும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்க மறைக்கிறாங்க, இல்லைனா அது உங்களுக்கு வரவிடாமல் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப செல்வ செழிப்பாக ஆயிடுவீங்க. செல்வ செழிப்பாகிட்டால் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவீங்க. இல்லைனா காதல் வாழ்க்கை ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் உங்கள் சூழ்நிலை. ஏன்னா என்னால் அவ்வளோ டீப்பாக அதில் பார்க்க முடியாது. அன்லெஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அ பர்சனல் ரீடிங். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வெளியில் வரதுக்கான ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். வாட் இஸ் த அட்வைஸ் ஃபார் pile 3 spirits? Advice for pile 3. What is the advice? Oh God. இது வந்து இப்படி தான் இருக்குது. Choices. ஓகே, நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா உங்களோட சாய்ஸஸ் டுவர்ட்ஸ் திஸ் லவ் சிச்சுவேஷன். உங்களோட சாய்ஸ், அதாவது நீங்கள் இந்த காதலை போய் அடையிறதுக்கான வழிகளை வந்து ரொம்ப ஓப்பனாக வச்சுக்கோங்க, குறுகலாக வச்சுக்காதீங்க. ஒரு வழி இல்லைன்னா இன்னொரு வழி, ஒரு வழி அந்த வழியும் இல்லைன்னா இன்னொரு வழியை வந்து இவங்க அடைக்கிறதா இவங்களோட எண்ணம். மேபி இது உங்கள் காதல் வாழ்க்கையை தடுக்கிறதுக்கு தான் உங்களை ஃபினான்ஷியலாக வந்து ட்ரபிள் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வழியை அவங்க அடைச்சாங்கன்னா அடுத்த வழிக்கு போகணும், அந்த வழியை அடைச்சாங்கன்னா அடுத்த வழிக்கு போகணும். நீங்கள் ஒரே வழியை வந்து ஆமாம் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி நான் சொல்கிறத வந்து தடுக்க முயற்சி பண்ணுது இது காமிக் எனர்ஜி. ஸோ இது வந்து நல்லா, இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பண்ண வேண்டியது யூ ஹாவ் டு டூ. இந்த இன்டெசிஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விட்டுருங்க. உங்களுக்கு தேவை கிளாரிட்டி. அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த சிறுத்தை மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேரியாட். அடுத்தது வந்து நீங்கள் இந்த காதலோடு சேர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களால் லைஃப்பில் சக்ஸஸ் கெயின் பண்ண முடியும். நீங்கள் நேசிக்கிறவங்க ரொம்ப ஜென்டிலான ஆள், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மாதம் யாராவது தடுத்தாங்க உங்கள் காதலை நோக்கி போகிறதுக்கு அப்படின்னா, ஒரு வழியை தடுத்தால் அடுத்த வழியில் போங்க, அடுத்த வழியை தடுத்தால் அடுத்த வழியில் போங்க, அந்த வழியும் தடுத்தால் இன்னொரு வழி. இருக்கிறவனுக்கு 1000 வழி, இல்லாதவனுக்கு தான் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு வந்து காதல் கண்டிப்பாக கன்ஃபார்மாக இருக்குது. அதை வந்து கிரவுண்ட் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதுக்கு இந்த கெட்டவங்களோட உட்காந்து சண்டையை போட்டுருந்தாமல், அதனால தான் உங்களுக்கு ஹெர்மிட் எனர்ஜி உள்வாங்கிடுங்க. அந்த எனர்ஜியை வந்து உங்கள் காதல் வாழ்க்கையை நோக்கி போடுங்க. உங்கள் ஃபினான்ஷியல் வாழ்க்கையை கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் காதலை கோட்டை விட்டுறாதுங்க. இதுதான் உங்களோட கைடன்ஸ் இந்த மாதம். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. செகண்ட் வீக் உங்களால் காதலை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தேகம்தான். ஏன்னா இங்கே எங்கேயும் ஒரு பிரச்சனையை உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை உருவாக்க போகிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, நான் சொல்ல விரும்புகிறது, உங்களுக்கு ஏதாவது வெல்த் மணி வந்தது அப்படின்னா செகண்ட் வீக் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதை திருட பார்ப்பாங்க. உங்களுக்கு காசு வந்தது யாருக்காவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை திருடிடுவாங்க. ஸோ காசு விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இல்லைனா இது வந்து உங்களுக்கு வர காசை யாரோ திருட பார்ப்பாங்க. ஸோ இது செகண்ட் வீக் இப்போ தான் நடக்க போகுது. நல்ல வேலை ஐ எம் டூயிங் திஸ் ரீடிங், தேங்க் காட். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபினான்சஸ். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கெயின் இருக்குது. ஸோ இது 2 விதமாக பாருங்கள். உங்களுக்கு வர ப்ராப்பர்ட்டியை யாரோ மறைக்க பார்க்குறாங்க, சொத்து, ப்ராப்பர்ட்டி, மணி, வாட் எவர். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்த காசை யாராவது திருட பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த சூழ்நிலையில் உங்களை வச்சுருக்கணும்னு பார்க்குறாங்க. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அதாவது காசுக்கு பஞ்சமாக இருக்கிற சூழ்நிலை. ஸோ இதுதான் நான் பாபாவோட கைடன்ஸோடு முடிக்கிறேன். நான் pile 1க்கு பண்ணலை, பட் pile 2 அண்ட் pile 3க்கு பண்ணுறேன். pile 1 என்ன மன்னிச்சிடுங்க. அவங்களோட எனர்ஜி ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ இப்போது உங்கள் pile 2க்கும் pile 3க்கும் நிச்சயமாக பாபாவோட கைடன்ஸ் தேவை. Please Papa, what is your guidance for pile 3? Oh,
232 இதுதான் நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து 197 என் கையோட வருது, ரெண்டையுமே படிச்சுட்றேன். 232 and 197. 197 என்ன சொல்கிறோம்? ரொம்ப சிம்பிளான ரீடிங், கைடன்ஸ். சரணடை விருப்பங்கள் இடைவேறும். அதான் கடவுள்கிட்ட சரணடைஞ்சிடுங்க. அதே சமயம் இந்த காதல் நோக்கியும் போங்க. எதையுமே நிறுத்தாதீங்க, போய்கிட்டே இருங்க. மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க குழம்பி போயிடுவாங்க. நீங்கள் நிற்கிறதுனால தான் ப்ராப்ளம். 232 வேறு ஒருவர் உதவியுடன் வேலை முடியும், உன் படிப்பெல்லாம் இங்கே பயன்படாது, ஸ்ரீ சாய்நாதரை பணி. நீங்கள் ஏதாவது ரொம்ப அறிவாளித்தனமாக பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம், சரணடை விருப்பங்கள் நிறைவேறும்ன்றாங்க. அதுதான் இங்கேயும் நீங்கள் ஏதாவது பண்ண போனீங்க அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது கடவுளால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஸோ சரணடைங்க, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.